நாகம் அப்படின்னா அது எதிரிகளை அழிக்கக்கூடியது, எப்பேற்பட்ட சத்துருக்களையும் அடக்கி ஆளக்கூடியது, அதே நேரத்தில் அழிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். நாகாஸ்திர மோதிரம் அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம். வழக்கமான பாம்பு மோதிரத்தில் இதை சேர்க்கக்கூடாது. நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கும். அந்த அஸ்திரத்துக்கு மந்திரங்கள் ஜெபம் பண்ணி உரு ஏற்றணுங்கிறது எந்த வரலாற்றிலையும் சொல்லலை. இதை தொடர்ந்து செய்தால் ராகு கேதுவோடைய வீரியம் குறையும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்வது, இல்லை எதிரியை அழிப்பது அப்படி கூட சொல்லலாம். நியாயமான ஒரு எதிரியை அழிப்பதுன்னு கூட சொல்லலாம். அப்படி என்னது அப்படின்னா, நாகாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுற, அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தில் போய் பேசிடுவோம், சந்தர்ப்பத்தில் சில தவறுகள் செய்துடுவோம், சந்தர்ப்பத்தில் சில பேரை திட்டிடுவோம், சாபம் விட்டுடுவோம். அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரே விஷயம் தானமும் தர்மமும் நமக்கு ரொம்ப அவசியம். சின்ன சின்ன விஷயங்கள், எறும்புக்கு கூட கொஞ்சோண்டு சக்கரை எடுத்து காலையில் போட்டுடுங்க, போதும். நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான்னா அதை செய்துடுவோம். அதனால் வரக்கூடிய இறைவனுடைய அனுகிரகத்தை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகலாம். அதாவது எப்பேற்பட்ட சத்துருக்களையும் அடக்கி ஆளக்கூடியது, அதே நேரத்தில் அழிக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். இப்படி எதை சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு மோதிரம், நாகாஸ்திர மோதிரம்னு பேர். அதாவது வழக்கத்தில் எல்லாரும் பாம்பு மோதிரம்னு சொல்லிக்குவாங்க, நாக மோதிரம்னு சொல்லுவாங்க. ஆனால் நாகாஸ்திர மோதிரம் அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம். வழக்கமான பாம்பு மோதிரத்தில் இதை சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மோதிரத்தை நம்ம தயார் பண்ணணும். ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தில் தயார் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் சில குறிப்புகள் கொடுக்குறேன் பாருங்கள். ஆங்கில மருத்துவத்தில் ஒரு லோபோ ஒன்று இருக்கும் பாருங்கள். இங்கிலீஷ் மருத்துவம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு லோபோ வச்சுருப்பாங்க. அந்த லோபோவில் 2 நாகம் பின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த லோபோ வடிவமைச்சிருப்பாங்க. உலக நாடுகளே சேர்ந்து செய்யறது தான் அது. அந்த இடத்துல நாகம் மிக முக்கியம்னு கருதப்படுறது. பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு, நாகம்னு சொல்கிறோம். விஷ்ணு பகவான் படுத்துட்டு இருக்கிற பெட்டே பாம்பு பெட்டு தான். முருகப்பெருமான்கிட்டையும் பாம்பு. அம்பாள் தலைக்கு பின்னாடி நாகம், அதை பாம்பு தான். பிள்ளையாருடைய இடுப்பில் கட்டியிருக்கிறார் பாம்பு. இப்படி இந்து தெய்வங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகங்கள் மிக முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஏன்னா மெடிக்கல் அப்படின்னா எப்படி, நமக்கு பாம்பு விஷம்ன்றோம், பாம்பு கடிச்சா செத்து போய்டும்னு சொல்கிறோம். ஆனால் உயிரை காப்பாற்றக்கூடிய ஆங்கில மருத்துவத்தில் லோபோவில் நாகம் 2 பின்னின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். புராணங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்திரம் அப்படின்னா ஆயுதம்னு பேர். பயங்கரமான ஆயுதங்களில் ரொம்ப அஸ்திரம்னு பேர். அப்படி இருக்கக்கூடியதில் நவாஸ்திரம், அதாவது 9 விதமான அஸ்திரங்கள் உயர்ந்த அஸ்திரம்னு சொல்லப்படுறது. பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நாகாஸ்திரம், அந்த 9 அஸ்திரங்களில் நாகாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மகாபாரத போரில் கூட நாகாஸ்திரத்துக்கு ஒரு பகுதி இருக்குது. நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அதில் வரம் வாங்குறாங்க குந்தி தேவி தாயார். இப்படி அந்த நாகாஸ்திரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. நாகம் அப்படின்னா அது எதிரிகளை அழிக்கக்கூடியது, சத்துருகளை அழிக்கக்கூடியது, வரலாற்றில் இருக்கிறது. இன்னைக்கும் நாம எவ்வளவு தைரியமானவர்களாக இருந்தாலும் அந்த பாம்பை கண்டா பயந்துடுறோம். ஏன்னா அது அவ்வளவு ஒரு சத்ருவை பயமுறுத்தக்கூடிய சக்தி உண்டு. தெய்வத்துக்கு தெய்வம், ஊர்வனத்துக்கு ஊர்வன, பயத்துக்கு பயம், மருந்துக்கு மருந்து. அதோடைய விஷத்தை எடுத்து மருந்தாக பயன்படுத்துகிறாங்கிறதும் வரலாற்றில் இருக்குது, விஞ்ஞானத்தில் இருக்குது. பாம்போடைய விஷத்தை எடுத்து மருந்தாக மாற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இப்பேற்பட்ட எல்லா இடத்துலையும் பங்களிக்கக்கூடிய அந்த நாகம், இந்து தெய்வங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கிறது ஒரு பகுதி இருக்குது. வழக்கமான நாகங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே விஷயத்தை நம்ம கொண்டு வந்துடலாம்.
புராணத்தில் நாகாஸ்திரத்துக்கு மிக வலிமை வாய்ந்ததாக வரலாறு குறிப்புகள்லாம் சொல்லுது. அது போச்சுன்னா எதிரி அழிக்காமல் திரும்பாது அப்படின்னு. அதுக்கு ஒரு கதைகள் இருக்குது. நம்ம எல்லாம் வழக்கத்தில் நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், நாகாஸ்திரம் ஓகே இப்படி விட்டவுடனே போய் எதிரி அழிச்சிட்டு வரும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின் கதை ஒன்று வச்சுருக்காங்க. நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கும். அந்த அஸ்திரத்துக்கு மந்திரங்கள் ஜெபம் பண்ணி உரு ஏற்றணுங்கிறது எந்த வரலாற்றுலையும் சொல்லலை. இருக்குது, மறைமுகத்தில் இருக்குது. அப்போ தான் அதுக்கு வந்து பவர் ஏறும். சும்மா ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஆயுதத்தை செஞ்சுட்டு விட்டால் போயிடுமா? அது போகாது. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கணும். ஜபம், அதாவது அவ்வளவு உரு ஏற்றிருக்கணும். அது முனிவர்கள் இவங்களெல்லாம் அதில் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதை விட்ட உடனே அது போகும். இல்லை சிவபெருமான் தன்னுடைய அக்னியிலேருந்து செஞ்சுருப்பார். இப்படி நிறைய வரலாற்று கதைகள் இருக்குது. அதுக்கு சக்தி வரக்கூடியது. அதே மாதிரி நாம் பாம்பு மோதிரம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இந்த பாம்பு மோதிரம் போடுவதன் நன்மை என்ன அப்படின்னா ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதிலெல்லாம் நான் வரல. நான் சொல்கிறேன், தனியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பாம்பு மோதிரத்தை வெறுமனே வாங்கி கடையில் வாங்கி நம்ம கையில் மாட்டிக்கிட்டால் எப்படி வேலை செய்யுங்கிறது ஒரு விஷயம். எனக்கு வேலை செய்யாது. நாம் அதுக்கு ஜீவன் கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும். அப்போ தான் வேலை செய்யும். அதாவது மோதிரம் அப்படின்னாலுமே தன்னை மதிப்பாக காட்டிக்கொள்வதுன்னு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இல்லையா? தன்னை பலமாக காட்டிக்கொள்வதும் அதுதான். தன்னை மதிப்பாகவும் காட்டும், பலமாகவும் காட்டும். மோதிரம் கையில் இருந்தால் ஒரு தைரியம் உண்டுன்றாங்க. இதை வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம், அதை கையில் போட்டுக்கிட்ட உடனே சில விஷயங்கள் நடந்துடும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை. நம்ம போட்டிருக்கிறோம் ஒரு ஆத்ம திருப்தி, அந்த ஆத்ம திருப்தி வேலை செய்யலாம். ஆனால் பலத்தை கொடுக்கணும் பாருங்கள். இந்த மோதிரம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மோதிரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி பாம்பு மாதிரி இருக்கும், பின்பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மோதிரம் நீங்கள் வாங்கிக்கணும். நான் சொல்கிறேன், இது மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த மோதிரம் பேக் சைடில் அதோடைய தலைப்பகுதியில் ஒரு பள்ளம் இருக்கும். இது கிடைக்கிது உங்களுக்கு. கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லலாம். நம்ம குண்டு மணின்னு சொல்கிறோம் பாருங்கள். அதாவது பிள்ளையார் கண்ணுன்னு வழக்கத்தில் சொல்லுவோம். பிள்ளையார் கண்ணு அதில் வெள்ளை கலரு பிள்ளையார் கண்ணுன்னு இருக்கும். அது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை பெரிய கடைகளில் கிடைக்கும். அதை எடுத்துக்குங்க. மேல் தோலை உரிச்சிடுங்க. உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே 2 பருப்பு மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம தோரம் பருப்பு இருக்குது அதே மாதிரி 2 பருப்பு இருக்கும். அதை என்ன பண்ணுங்க, இந்த பாம்போடைய நம்ம மோதிரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதோடைய தலைப்பகுதியில் பள்ளம் இருக்குது பாருங்கள். அந்த பள்ளத்துக்குள்ளே வச்சு ஒரு பேஸ்ட்டு போட்டு ஒட்டிடுங்க. ஆனால் அந்த அந்த பருப்பு வெளியில் தெரியணும். அது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான பேஸ்ட் எது இருக்குதோ, வேறு ஏதாவது போட்டு ஒட்டினீங்கன்னா மறைஞ்சி போகக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் ஒராசணும். அது அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ இது தயார், மோதிரம் தயார். இதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு அபிஷேகம் செய்யணும். நீங்கள் முதல்ல வழக்கம் போல் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பாலால் அபிஷேகம் பண்ணுங்க, எலுமிச்சஞ்சாரால் அபிஷேகம் பண்ணலாம். வீரியம் இருக்கணுன்றதுனால குங்குமத்தினால குருதி அபிஷேகம்னு பேர். குங்குமத்தில் பண்ணினோம்னா குருதி அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னீரில் அலம்பி எடுத்து பூஜையில் வச்சுருங்க. நாக பூஜை மந்திரம்னு இருக்கும். அது நிறைய மந்திரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் சொல்லிட்டேன். மந்திரம் சொன்னால் நிறைய பேருக்கு ஒத்து வராது, ராகம் மாறி போயிடும். நாகம் அது சம்பந்தமான போற்றி நெட்டில் எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்க. ஒரு 108 போற்றி எடுத்துங்க. நாக சம்பந்தமான போற்றி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் குங்குமத்தினாலேயே அதுக்கு 108 தடவை போற்றி பண்ணுங்கள். இதை மாதிரி 9 நாள் பூஜை செய்துக்கணும். நாகத்தை வச்சு அந்த மோதிரத்தை வச்சு 9 நாள் பூஜை பண்ணுங்கள். பூஜை செய்து நம்மளுடைய நல்ல நேரம் நல்ல காலத்தில் அதை கையில் போட்டுக்கலாம். ஒரு கேள்வி வரும், எந்த விரலில் போடணும்னு. அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. உங்களுக்கு எந்த விரலில் போடணுன்னாலும் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். 2 பேர் விரலில் தான் போடுறது இல்லை. மீதி எந்த விரலில் வேணாலும் போடலாம். ஏன்னா இது அஸ்திரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் மோதிர விரலில் தான் மோதிரத்தை போடணும், அது வந்து பலத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மற்ற மோதிரத்துக்கு வச்சுக்குவோம். இந்த மோதிரத்துக்கு கணக்கு இல்லை. இப்போ இதுலேயே ராகு கேது பிரச்சனை இருக்குது. ஜாதகத்தில் ராகுவாலையும் கேதுவாலையும் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மோதிரத்தை போட்டு 7 நாளைக்கு ஒரு முறை கழட்டி பாலில் போட்டுடணும். நைட்டில் 7 நாள் ஆனதும் எடுத்து பாலில் போட்டு மறுநாள் காலையில் எடுத்து பன்னீரில் அலம்பி மாட்டிக்கிங்க. இதை தொடர்ந்து செய்தால் ராகு கேதுவோடைய வீரியம் குறையும். ராகுவால் கேதுவால் நடக்கக்கூடிய வீரியங்கள் குறைஞ்சி போயிடும். இதே மோதிரம்
நம்ம உடம்புல நாகமச்சம் இருக்குது. ஏன்னா நாகமச்சத்தை பற்றி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த நாகமச்சம் அது இருந்தால் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு அது மைனஸ் தான். நான் சொல்லியிருக்கேன், தலையில் இருந்த தவிர மற்ற எங்கே இருந்தாலும் அது மைனஸ் தான். நாகமச்சம் இருக்கிறவங்க இதே மாதிரி போட்டுங்க. அதை கழட்டி மஞ்சள் தண்ணியில் போட்டுடணும். 7 நாளைக்கு ஒரு முறை கழட்டி நைட்டில் மஞ்சள் தண்ணியில் போட்டு மறுநாள் காலையில் எடுத்து பன்னியில் அலம்பி போட்டுனுவாங்க. நாகமச்சத்தினால் ஏற்படக்கூடிய தரித்திரம் கஷ்டங்களை விலக்கிவிடும். இந்த நாகமச்சம் இருக்கிறவங்க மட்டும் ரெண்டு கையிலையுமே மோதிரம் போட்டால் சிறப்பு. இந்த மோதிரத்தை 2 கையிலையுமே போடுங்க, ரொம்ப நல்லது. அது மஞ்சள் தண்ணியில் தான் போடணும். 7 நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் போட்டுவிடுங்க, நல்லது. இதில் இப்போ ஒரு குறிப்பு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னபடி தான் இந்த மோதிரத்தை நீங்கள் தயார் பண்ணணும். இப்படிலாம் தயார் பண்ண முடியலை, நீங்கள் சொன்னபடி அந்த மோதிரம், இந்த டைப்பு மோதிரமே கிடைக்கல, நாங்கள் கடையில் தேடி பார்த்தோம் கிடைக்கல, அல்லது அதுக்கு தொடர்ந்து பூஜை செய்ய முடியலை, ஏன்னா நான் பூஜை செய்ய சொல்லியிருக்கேன் இல்லையா, முடியலை, இந்த பொருளை டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்க முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்து உங்களுக்கு தரேன், அனுப்புகிறேன். இப்போது நாகமச்சம், ராகு கேது பிரச்சனை இதெல்லாம் தாண்டி நான் பாம்பை அடிச்சுவிட்டேன், பாம்பு அடித்ததுலேருந்து எனக்கு ஒரே கஷ்டம் இருக்குது, தரித்திரம் இருக்குது அப்படின்னா இந்த மோதிரத்தை என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி மோதிரம் நான் சொன்னபடி தயார் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் தரேன், வாங்கிக்கிங்க. அதை கையில் போட்டுக்குங்க. போட்டுட்டு 48 நாள் கழித்து கொண்டு போய் அதை பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை கரையான் புற்று அதுக்குள்ளே போட்டுட்டு வந்துருங்க. இதே மாதிரி 3 தடவை செய்யுங்க. அந்த நாகதோஷம் அடித்ததுக்கான அந்த பாவம் இதில் கரையும். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ராகு கேது, நாகம் அடித்தது, நாகமச்சம், இதெல்லாம் இதில் வந்துட்டோம். சப்த ஜென்மா பாவம்னு இருக்கும். சில பேருக்கு சாபம் விட்டுட்டாங்க, இந்த சாபம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, என் குடும்பம் டெவலப்பே ஆகலை அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி நான் சொன்னபடியே எல்லாம் செய்துக்குங்க. செய்துட்டு இந்த இடத்துல நான் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு அந்த குன்றி மணி, அந்த மணியிலிருந்த விதையை எடுத்து நான் ஒட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு பதில் அதை ஒட்டாதீங்க. நான் சொல்கிறது இந்த சாபம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்கு அதை ஒட்டாதீங்க. அதிலேருந்து நம்ம அதை எடுத்துட்டு கூழாங்கற்கள், இந்த கூழாங்கல்னு சொல்கிறோம் பாருங்கள், சின்ன சின்ன பொடி கல் இருக்கும், இந்த கூழாங்கல்ல அதோட ஒட்டிக்கலாம் நீங்கள். அல்லது நவரத்தனங்கள் இருக்கு பாருங்க, அதில் சிவரத்தனம்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க நேர குறைவு. சிவரத்தனத்தை எடுத்து நீங்கள் அதில் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதை நீங்கள் போட ஆரம்பிங்க. போட்டிங்க அப்படின்னா 3 மாதம் போட்டுட்டு எடுத்து கழட்டி தூக்கி போட்டுவிடுங்க. சாப விமோசனம் கிடைக்கும். நமக்கு யாராவது சாபம் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த விமோசனம் சிவரத்னம் ஒட்டியிருக்கணும். ஆனால் அதை ஒட்டியிருந்தால் உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அடுத்ததாக நமக்கு இப்போ ஒரு எதிரி இருக்காங்க. நம்ம ஒரு ஆஃபீஸில், நம்ம வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில், ஒரு கம்பெனியில், ஒரு கடையில் எதிரி இருக்கார்கள். அவங்க தொல்லை நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மோதிரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன ஒன்றுன்னா, 6 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மோதிரத்தை கழட்டி பன்னீரில் ஊற போட்டுடணும். நைட்டு போட்டு காலையில் எடுத்து போட்டுங்க, நைட்டு போட்டு காலையில் எடுத்து போட்டுனுவாங்க. அப்போது அந்த தொழில் சம்பந்தமான, அதாவது ஆஃபீஸு, நமக்கு வேலை செய்கிற கம்பெனி, இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய எதிரியோடைய வீரியத்தை குறைக்கும். நான் சொல்லியிருக்கேன், இது நாகாஸ்திரம்னு, வீரியத்தை குறைச்சிடும். தொழில் போட்டி, தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறோம், ஆஃபீஸு கம்பெனின்றது வேறு, இது வியாபாரம், இது இருக்குது அப்படின்னா இதே மோதிரத்தை போட்டுங்க. 3 நாளைக்கு ஒரு முறை பாலில் போட்டு, நைட்டு பாலில் போட்டு காலையில் எடுத்து மாட்டிங்க. 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறை பசும்பாலில் ஊற போட்டு எடுத்து மாட்டுங்க. அந்த மோதிரத்தை தண்ணியில் அலம்பிடணும். நைட்டு போடணும், காலையில் எடுக்கணும். ஏன்னா தோஷம் ஏறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு உரு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டுன்னு அன்றைக்கி ஒரு நாள் புலால் உண்ணுவோம், அதே மோதிரத்தை போட்டு புலால் உண்ணுவோம், குடும்பத்தில் இருந்துருவோம். அப்படின்னும் போது தோஷம் ஆகிட்டே இருக்கும். அது பாருங்கள், கை பல இடங்களில் நம்ம கையை வைப்போம், இதெல்லாம் தோஷமாகிட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்து அதை ரீஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னது. இதில் பசும்பாலில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆகிடும். அடுத்தது, ரொம்ப விஷ ஜந்துக்களால் நமக்கு தொல்லை இருக்குது. குறிப்பாக உடம்பில் இந்த ஸ்கின்னு, இந்த தோல் சம்பந்தமான வியாதி இருக்குது. ஏன்னா அதெல்லாம் விஷத்தன்மை தான். அது ஒரு வகையான விஷத்தன்மை இருக்குது. அதனால தான் தோல் சம்பந்தமான வியாதி. அப்புறம் ரத்தத்தை சரியா இல்லை, ரத்தத்தில் விஷத்தன்மை இருக்குது, ரத்தம் சுத்திகரிப்பாக இல்லை அப்படிங்கிறவங்களே இதே மோதிரத்தை போடலாம்.
தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மோதிரத்தை வரலாம். முடி அதிகமாக கொட்டுது பாருங்கள், அவங்களும் இந்த மோதிரத்தை பயன்படுத்தலாம். அதை விட இன்னொன்று ஒரு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு துணி அப்பப்போ கிழிஞ்சு போகுது பாருங்கள். நான் இதை பற்றி கூட ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். துணியை அப்பப்போ கிழிஞ்சு போடுவோம், புது துணி போடுவோம், கிழிஞ்சு போடுவோம் எங்கன்னா மாட்டி. அவங்க கூட இந்த மாதிரி மோதிரத்தை பயன்படுத்த முடியும். பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த துணி கிழிச்சில் நிற்கும். அடுத்து இந்த கண்ணு சம்பந்தமான விஷயம், வாய் சம்பந்தமான விஷயங்கள், ருசியே வரல, எனக்கு வாய் ஏதோ பிரச்சனை இருக்குது, புண்ணு இருக்குது, அதாவது நான் சொன்ன பாருங்க, இது பாம்புனாலுமே முதல்ல விஷ ஜந்து, அது சம்பந்தமாலாம் இருக்குன்னா இதே மோதிரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது எல்லாமே தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. போட்டு 10 நாள் 9 நாள் 7 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பாலில் ஊற வச்சு எடுத்து போட்டுக்கணும். அப்போ தான் சுத்தி ஆகிட்டே இருக்கும் அந்த மோதிரம். இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம அரசியலில் இருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எல்லாருமே பண்ணிக்கலாம், பட் அவங்க கொஞ்சம் அதிகமாக செய்துக்கலாம். இதே மோதிரத்தை பவழக்கல் இருக்குது பாருங்கள், இந்த பவழக்கல்லை பின்னாடி வச்சுக்கணும். அதோடைய நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு மண்டைக்கு பின்னாடி. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த கல்லுக்களுக்கெல்லாம் சக்தி அதிகம்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அது மாதிரி பவழத்தை எடுத்து இதுக்கு இந்த பேக் சைடில் அந்த ஏற்கனவே இந்த பருப்பு ஓட்டினது, அதே மாதிரி இந்த கல்லை எடுத்து ஒட்டி பயன்படுத்தினால் அரசியல் பலம் அங்கீகரிக்கும், ஆளுமை பலம் அங்கீகரிக்கும், ரியலைசேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய பலமும் அங்கீகரிக்கும். இதெல்லாம் இந்த பவழம் சார்ந்த விஷயம் செய்தால் அதுக்கும் பலத்தை இது ரொம்ப பிரமாதமாக கொடுக்கும். அரசியல் ரியலைசேட் பண்ணுறவங்க, இவங்க கலைத்துறை சம்பந்தமாக இருக்காங்க பாருங்கள், சினிமா சம்பந்தமான ஆட்கள், அவங்கெல்லாம் வெள்ளை சம்பந்தமான கல், அதாவது நல்ல ஜாதியான தரமான கல்லை எடுத்து பின்னாடி ஒட்டிக்கலாம். அதில் வெள்ளையாக இருக்கணும். அது நான் திரும்பவும் சொல்கிறேன், நாகத்துக்கு மேலே எந்த ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த கல் வெளியில் தெரியக்கூடாது. செய்தோம்னால் கலை சம்பந்தமான விஷயத்துக்கு அந்த இது எடுப்படும். எதுவாக இருந்தாலும் அதிகபட்சம் 9 நாளைக்கு மேலே அதை கண்டினியூவாக போடக்கூடாது. பாலில் ஊற போடணும், இல்லை மஞ்சள் தண்ணியில் ஊற போடணும், கோமியத்தில் ஊற போடலாம். ஊற போட்டு மறுநாள் எடுத்து நம்ம பன்னீரில் அலம்பி நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் இந்த மோதிரம் சம்பந்தமான இதை எதெல்லாம் இன்னும் எதுக்கெல்லாம், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எப்படி செய்யணும், புத்திரபாக்கியத்துக்கு இந்த மோதிரத்தை எப்படி பயன்படுத்தணும், குழந்தைங்களுடைய படிப்புக்கு எப்படி பயன்படுத்தணும், வேலை கிடைக்கலன்னா எப்படி பயன்படுத்தணும், அயல்நாட்டு சம்பந்தமான யோகத்துக்கு எப்படி பயன்படுத்தணும், இழந்த பணத்தை மீட்டுறது எப்படி பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் லைனாக நிறைய இருக்குது. அதெல்லாம் இதுவே பெரிய வீடியோவாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை பற்றி சீக்கிரம் நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஆக இந்த மோதிரமாகப்பட்டது முத்திரை மோதிரத்துக்கு ஈடானது. இது மோதிரம் அல்ல, அஸ்திரம், நாகாஸ்திரம் மோதிரம்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்னை தொடர்பு கொண்டால் இதை முறையாக செய்து, முறையாக பூஜை செய்து, முறையாக அதுக்கு சக்தி ஊட்டப்பட்டது நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நாகாஸ்திர மோதிரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நீங்கள் செய்கிறதுக்கு வழி சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக செஞ்சுடலாம், ஒன்றும் செலவு கிடையாது. தாராளமாக நீங்கள் செய்து கூட போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். நன்றி.